என்னம்மா, உன்னை வெளியில விட்டுட்டாங்களா? கூண்டுக்குள்ள இருந்த பறவை வெளியில சுதந்திரமா பறக்கலான்னு வந்தியா? வெளியில வந்ததுனால நல்லா வாழ்ந்துடலாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத. இனிமேதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. பிரச்சனைய பார்த்து பயப்படுறவ இல்ல இந்த காயத்ரி. நீ எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது தில்ல எதிர்க்க ரெடியா இருக்க. அதுல இருந்து ஜெயிச்சு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் அடங்க மாட்டேங்கிற டாடி. அதனாலதான் இவள ஒரேடியா போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்றேன். நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ சாவுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் இவளுக்கு ஒரு நாள் குறிச்சிடுறேன். உன் சாவுக்கு நான் நாள் குறிக்கிறதுக்குள்ள மரியாதையா இந்த குடும்பத்தை விட்டும் இந்த ஊரை விட்டும் ஓடி போயிடு. இந்த கேஸ்ல எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னால தப்பிக்கவே முடியாது. அப்படியே சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சாலும் என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன் உயிர் என் கையில. சட்டத்துல இருந்தும் உன்கிட்ட இருந்தும் எப்படி காயத்ரி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நாங்க இல்ல. அதனால உன் வேலையை வேற எங்கேயாவது போய் காட்டு, என்கிட்ட காட்டாத. பரவாயில்ல தியா, நீ நல்ல தைரியம் இருக்கிற பையனை தான் உனக்கு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிருக்க. இவன் தான் உன் ஹஸ்பண்டுங்கிற முடிவுல மட்டும் ஸ்ட்ராங்கா இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன காயத்ரி, நான் சொன்னது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. ஜெயிலுக்குள்ள என்ன கொல்றதுக்கு ஆள வச்சீங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன பத்தி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டவங்களுக்கு மனுஷங்க துணை இருக்கும், ஆனா நல்லவங்களுக்கு தெய்வத்தோட துணை இருக்கும். தெய்வத்தோட துணையில இருக்கிற எங்களை உன்னாலலாம் தொடக்கூட முடியாது. இப்பவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம். விலகி நீங்களா போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா அந்த போதை பொருளை பிளான் பண்ணி நீங்க தான் வச்சுங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிப்ப. சட்டத்தோட பிடியில உங்களை மாட்டியும் விடுவேன். அதுக்கப்புறம் உங்க குடும்பம் மொத்தமும் ஜெயிலுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு சுயசரிதை எழுத வேண்டியதுதான். பாக்கலாம்டி, நீ ஜெயிக்கிறியா இல்ல நாங்க ஜெயிக்கிறோமான்னு பாக்கலாம். உன்னை கொன்னுட்டு அந்த ஆதிசங்கரிய ஜெயிலுக்குள்ள அனுப்பி இந்த செழியனை என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். இது நடந்தே தீரும். நடத்தி காட்டுவேன். தியா, கனவு கலைஞ்சு போகுமே தவிர அது ஒரு நாள் நிஜமாகாது. என்கிட்ட தோத்து போறதுக்கு எதுக்கு வீண் முயற்சி எடுக்கிறீங்க? வேற எவனையா கட்டிட்டு வாழ பாரு. என்னை இறங்கி அடிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் தாங்க மாட்டீங்க. மரியாதையா என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் மக கழுத்துல தாலி கட்டப்பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காதீங்க. அப்புறம் எனக்கு கோபம் வந்தது, கொலை நடுங்கிடும் பாத்துக்க. மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த செழியன் பயப்பட மாட்டான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்க. வா காயத்ரி. சார், போற வழியில பொன்னியம்மன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு போகலாமா? சரி காயத்ரி. நீ செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு உதவியா இருக்குமேன்னு நினைச்சுதான்ப்பா அவங்க கேட்டதுனால ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி உன்னோட போட்டோவை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புன. ஏன்பா,
நீங்க நல்லா தானே இருந்தீங்க? எப்பப்பா குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஏன் குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஏப்பா ஒத்த புள்ள போய் சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சா எந்த அப்பம்பா குடிக்காம இருப்பா? நீ செத்து போயிட்டுங்கிற செய்தி கேட்டதுமே வைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டப்பா. நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. மன கஷ்டத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சப்பா. குடி இல்லாம நான் இருக்க முடியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சுப்பா. நான் குடிகாரனாவே ஆயிட்டப்பா. அதுக்கப்புறம் குடிக்க காசு இல்லாம நான் பல தடவை அவங்க கிட்ட போய் நின்று இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு அவங்க கொடுத்தாங்கப்பா. அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஒரு நாள் உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆஸ்பத்திரியில பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா கையில பணம் இல்லப்பா. வேற வழி இல்லாம அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு போய் பணம் கேட்டேன். நான் குடிக்க கேட்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் நான் பணமே தருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல கர்ப்பப்பையில அம்மாவுக்கு கட்டி இருக்கு. அதுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. உங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது பணத்தை வாங்கி உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடலான்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனப்பா. அதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடலாம் மாணிக்கம். என்ன? சரி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க. என்ன விஷயம்? ஐயா நீங்க ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போறீங்க. நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா உங்ககிட்ட வாங்கிட்டு போன 5000 வச்சு என் மனைவிக்கு ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தேங்க. அதுல அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கியா? அப்படியா? என்ன பிரச்சனை? இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க ஐயா. ஆஸ்பத்திரியில பணம் கட்ட சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க ஐயா. எனக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷர் நீங்க ஒருத்தர் தான். ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகுங்க ஐயா.